நடிகர் விஷாலை வைத்து புதிய படம் தயாரிப்பவர்கள் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தை கலந்து ஆலோசித்த பின்னர் பணிகளை துவங்க வேண்டும் என்று தயாரிப்பாளர்கள் சங்கம் அறிவித்து வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். விவரங்கள் என்ன யுவராஜ்? வணக்கம். நடிகர் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருந்தபோது அந்த 2017 மற்றும் அந்த 19ஆம் ஆண்டுகளில் வரவு செலவில் ஏற்பட்ட அந்த ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்ட அந்த 12 கோடி பணத்தை திரும்ப தர வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்றவர்கள் பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை அந்த பணத்தை திருப்பி தராத நிலையில் இனி வரும் காலங்களில் புதிதாக திரைப்படம் எடுக்கக்கூடிய அந்த புது தயாரிப்பாளர்கள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் என ஒவ்வொருவருமே தயாரிப்பாளர் சங்கத்தில் கலந்து ஆலோசித்த பிறகே அந்த படங்களை இயக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் விஷாலுக்கு எதிராக அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளனர். அதே போன்று அந்த அறிக்கையில் கடந்த 2017 மற்றும் 19ஆம் ஆண்டு வரையிலான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராக இருந்த விஷால் மீது பல குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் 2019ஆம் ஆண்டில் இருந்த தமிழ்நாடு அரசு தயாரிப்பாளர் சங்கத்திற்கென தனி அதிகாரியை நியமித்ததாகவும், அதே போன்று அந்த 2019ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட தனி அதிகாரி சங்கத்தின் கணக்கு வழக்குகளை சரிபார்க்க வேண்டும் என்று ஒரு ஸ்பெஷல் ஆடிட்டரையும் நியமித்ததாகவும், அந்த ஸ்பெஷல் ஆடிட்டர் கணக்கு வழக்குகளை சரிபார்த்து அளித்த அறிக்கையில் அப்போது சங்கத்தில் இருந்த நிதியினை தவறான முறையில் எடுத்து பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதாகவும், அதில் சங்கத்தின் வங்கிக் கணக்குகளிலிருந்து ஏற்கனவே வைப்பு நிதியாக வைக்கப்பட்டிருந்த 7,50,00,000 மற்றும் 2017-19 ஆண்டுகளில் வரவு செலவு 5 கோடியும் சேர்த்து ரூபாய் 12 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அதாவது தயாரிப்பாளர் சங்கத்திற்கு விஷால் தலைவராக இருந்த அந்த காலகட்டங்களில் இதுவரை 12 கோடி வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், அவ்வாறு சங்கத்திலிருந்து முறைகேடாக செலவழிக்கப்பட்ட அந்த தொகையை சங்கத்திற்கு விஷால் அவர்கள் திருப்பி அளிக்க வேண்டும் என்று பலமுறை தெரியப்படுத்தியும் இது நாள் வரை எந்த ஒரு பதிலும் நடிகர் விஷால் இது தொடர்பாக தயாரிப்பாளர் சங்கத்திற்கு பதிலளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதே போன்று இந்நிலையில் மேற்படி இந்த விஷயத்தினை சரி செய்யும் விதமாக ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழுவின் பரிந்துரையின்படி பொதுக்குழுவில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இனி வரும் காலங்களில் நடிகர் விஷால் அவர்களை வைத்து தயாரிக்கும் புதிய திரைப்படங்களின் தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் என அனைவருமே சங்கத்தினை கலந்து ஆலோசித்து அதன் பிறகே தங்களுடைய அந்த பணிகளை துவங்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2-3 செயற்குழு கூட்டங்களிலேயே தயாரிப்பாளர் செயற்குழு கூட்டங்களில் இந்த முடிவுகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்த நிலையில் இன்று இதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டு இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளனர்.